வணக்கம், நான் டாக்டர் பாலமுரளி, காவேரி மருத்துவமனையில் ஸ்பைன் அண்ட் நியூரோ சர்ஜனாக இருக்கிறேன். என் கூட வந்து டாக்டர் மணிகண்டன், மேக்ஸிலோஃபேஷியல் அண்ட் ஆர்த்தோடான்டிஸ்ட் இருக்காரு. கூட வந்து மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் டாக்டர் மகேஷ் ஃப்ரம் காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு 5 வயது பெண் குழந்தை ஒரு கிரேனியோஃபேஷியல் சர்ஜரி, அதாவது மண்டை ஓட்டில் ஒரு பிறந்ததிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையினால ஒரு அறுவை சிகிச்சை, ஒரு ரேர் ஆப்ரேஷன், ரேர் ப்ராப்ளம், அதை செஞ்சதை பற்றி நாங்கள் பேச வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்கல் மாடல் பார்த்தீங்கன்னா, நம்ம பிறக்கிறப்ப வந்து எல்லாருமே வந்து ஒரு நார்மல் ஷேப்பில் இருக்கும். நம்ம ஃபேஸு, கண், மூக்கு, மண்டை ஓடு, தாடை, உதடுகள், ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஷேப்பில் இருக்கும். இது சில டைம் சில குழந்தைகள் இது வந்து கொஞ்சம் அப்நார்மலாக பிறப்பாங்க. நீங்கள் பார்த்து நீங்களே சில டைம் ரோட்டில் பார்த்துருப்பீங்க, சில கண்ணு திருப்பி இருக்கும், ஸோ மண்டை ஓடு ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், தாடை கரெக்டாக இருக்காது, மூக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் ஜெனட்டிக்காக அவங்க வந்து கருவில் உருவாகிறப்பே வர சில பிரச்சனைகள். இதுக்கு வந்து காஸ்மெட்டிக்காகவும் அந்த குழந்தைகள் வளர்றப்ப ரொம்ப பார்க்கறதுக்கு சில டைம் ஒரு பிரச்சனையோட இருப்பாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போனாங்கன்னா கேலி பண்ணுவாங்க, ஏன்னா முகம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு மூளை வளர்ச்சியிலும் பிரச்சனைகள் வரலாம், தலைவலி வரலாம், மூளை வந்து வளர்ச்சி குறையும், அதனால நிறைய சைக்கலாஜிக்கல், பிஹேவியரல் மற்ற பிரச்சனைகளும் வரும். இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் வந்து சர்ஜரி தான். இந்த அறுவை சிகிச்சை மூலியமா இந்த ஆப்ரேஷன் பண்ணி நம்ம இந்த குழந்தைங்களுக்கு சரி பண்ணலாம். ஸோ இந்த மண்டை ஓடை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்ளம் இருக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே நம்ம கலட்டி, ஒரு ஹெல்மெட் எப்படி கழட்டுறோமோ அந்த மாதிரி இந்த மண்டை ஓடை கலட்டி அதை கரெக்டாக ஷேப் கொண்டு வந்து அதை வந்து ஸ்க்ரூ ராட்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி பழையபடி திருப்பி வச்சுருவோம். அதே மாதிரி இந்த மூக்கு சில டைம் ஒழுங்காக இருக்காது, இந்த பிரிட்ஜு கரெக்டாக இருக்காது, இந்த கண் வந்து இந்த கண் குழி வந்து ஒழுங்காக உருவாகாது. இந்த ஐப்ரோஸ் நம்ம பார்க்கறதுக்கு முதல்ல பார்க்கறது கண்ணு, ஐப்ரோ, மூக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே தெரியும். அது எல்லாமே அமைஞ்சிருக்கு, இல்லாட்டி வெளியே வந்துருக்கு. ஸோ வெளியே வந்துருந்தா அதை உள்ள கொண்டு போகணும், அது அமைஞ்சிருந்தா அதை வெளியே கொண்டு வரணும். ஸோ அது வந்து ஒரு நார்மல் ஷேப் கொண்டு வரணும். ஸோ இது வந்து இந்த அறுவை சிகிச்சை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 10 மணி நேரம் ஆகும். ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பண்ணுறது. இது ரொம்ப வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன். பிளாஸ்டிக் சர்ஜரி, மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி, ஓரல் சர்ஜரி, நியூரோ சர்ஜன், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ரொம்ப ஒரு டிப்ரைவ்ட் ஃபேமிலியிலேருந்து வந்த குழந்தை. ஸோ இது வந்து நம்ம சப்சிடைஸ்ட் காஸ்ட்டில் நம்ம இந்த ஆப்ரேஷன் செய்வோம். இந்த மாதிரி பல குழந்தைகள் நாங்கள் கடந்த ஒரு 5-6 வருஷமா இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 குழந்தைகள் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பேர் இந்த பிரச்சனையோட வெளியே இருக்கிறாங்க. பட் யாரும் வரதில்லை, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் மண்டலோட கல்வி பண்ண போறேன்னு சொல்றாங்களே, உயிரோட இருப்போமா, காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா அப்படிங்கிறது. பட் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காவேரி ஹாஸ்பிட்டலில் எல்லா வசதிகளும் இருக்கு. இதை பிளான் பண்ணக்கூடியது ஆப்ரேஷன் தியேட்டரில் இந்த டெக்னாலஜி, இந்த டீம், இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த ஆப்ரேஷன் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்கிறோம். இந்த விஷயத்தை நீங்கள் வெளியே கொண்டு போகணும், மற்றவங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நோக்கம். ஸோ இதை பற்றி டாக்டர் மணிகண்டன் சில வார்த்தைகள் பேசுகிறேன். நான் டாக்டர் மணிகண்டன், முகச்சரம் டாக்டர். ஸோ டாக்டர் பாலமுரளி சொன்ன மாதிரி இந்த மேல் ஸ்கல் அது குரோத்து நல்லா இருந்தால் தான் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த கண்குழிகளோட குரோத்து வளர்ச்சி கூட கரெக்டாக வரும். அது இல்லாமல் மேல்தாடை, கீழ்த்தாடை, இந்த 3 அம்சங்களோட வளர்ச்சி வந்து மேலே இருக்கிற அந்த கிரீனியல் போன் ஸ்கல்லோட வளர்ச்சி நல்லா இருந்தால் முன்னாடியே வந்து அது வந்து கரெக்ட் பண்ணால் தான் ஃபர்தராக வந்து நமக்கு குழந்தை வளரும் போது ஒரு 18 வயசில் கண்குழிகளும் அதே மாதிரி மேல்தாடையும் கீழ்த்தாடையும் கரெக்டாக வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் வந்து அந்த குழந்தை வளர 18 வயசு வரைக்கும் வளர அதுக்குள்ள கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணி, அதே மாதிரி பிரீசஸ் ட்ரீட்மெண்ட், ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தால் அது என்ன டிஃபெக்டாக இருந்தாலும் ஒரு சாதாரண எப்படி ஒரு அழகான குழந்தை நம்ம வளர்ந்து பெருசாகி நம்ம வந்து வளர்த்தணுமோ அதே மாதிரி அவங்களால நம்ம வந்து வளர்த்தி அதை வந்து கரெக்டாக பண்ண முடியும். நமக்கு அதுக்கான வசதிகள் வந்து எல்லா டைப் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இது மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இதுக்கு தான் வந்து இன்னைக்கு இது முக்கியமாக வந்து இருக்கிறது. டாக்டர் வந்து எல்லா குழந்தையும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். எல்லா குழந்தைங்களுக்கும் பண்ணலாம். அதாவது ஒரு சில குழந்தைங்களுக்கு ரொம்ப சிவியரான மற்ற பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே சரி பண்ண முடியாது. ஒரு மேனுஃபேக்சரிங் வச்சுக்கோங்களேன், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி பிறக்கிறப்ப அப்படி
படிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து சரி பண்ணுறோம். என்ன காஸ்ட், என்ன மாதிரி காஸ்ட்? ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து சாதாரணமாக எனிவேர் பிட்வீன் ஒரு 6 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ஆகும் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. கருவில கியூர் பண்ண முடியாது. அதாவது ரொம்ப சிவியர் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அந்த கருவை கலைக்கல், அதுவும் வந்து ஒரு 20 வாரம் 25 வாரத்துக்கு முன்னாடி இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். அதுக்கப்புறம் பண்ணாலும் அது வந்து மெடிக்கலா வந்து டாக்டர்ஸ் முடிவு எடுத்து அது பண்ணணும். இது பொதுவாக வந்து 6 மாதத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள இந்த ஆபரேஷன் பண்றது பெட்டர். ஏர்லியர் தி ஆபரேஷன் அவுட்கம் பெட்டர். சார் சொன்ன மாதிரி இந்த எலும்பை சரி பண்ணாம மற்ற வளர்ச்சிகளும் அப்படியே நார்மலா அப்படியே உருவாகும். ஸோ ஒருவேளை சில பேரண்ட்ஸால வந்து அந்த 6 to 1 வருஷத்துக்குள்ள சரி பண்ண முடியலன்னா ஒரு 5 வயசுல 10 வயசுல பண்ணாங்கன்னா இப்போ இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசுல தான் பண்ணிருக்கோம். ஸோ அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்தே தெரியும், சில டாக்டர்ஸையும் பார்த்துருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு பயம், இதை பண்ணலாமா வேணாமா, இது சின்ன குழந்தையா இருக்கு, சரி பரவாயில்ல. என்னன்னா வளர வளர இந்த ஷேப் இன்னும் மோசமாகும். ஸோ இப்போ சின்னதாக இருக்கிறப்ப கொஞ்சம் ப்ராப்ளம் சின்னதாக இருந்தாலும் அவங்க ஒரு 5 வயசு வர்றப்ப இன்னும் ஷேப் ரொம்ப மோசமாகும். கண் இன்னும் வெளியே வந்துடும், கண் ஒழுங்காக மூட முடியாது. ஸோ ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ பொதுவாகவே நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறது இந்த குழந்தைகள்லாம் ஒரு 5 வயசுக்கு மேலே தான். அது ஒரு ஸ்கூல், ஒரு கிண்டர் கார்டன் நாங்கள் போகிறப்ப தான் வந்து எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ஐயோ நம்ம இதாக பண்ணணும் அப்படின்னு வருவாங்க. ஒரு சில நோய்கள் பார்த்தீங்கன்னா பிறவிலே இருக்கும், அவங்க அடுத்தடுத்த பாரம்பரிய வருது. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஏர்லி ஸ்டேஜுக்கு சர்ஜரி பண்ணிடுறீங்க. ஸோ அவங்களுக்கு பெரியவங்களாகி கல்யாணம் பிறகு அவங்களுக்கு பிறக்க குழந்தைகள் இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா? இது ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணலாம். ஸோ ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி நிறைய அதாவது இது 2 விதமாக இருக்குது. ஒன்று பிரைமரி கிரேனியோசினோஸ்டோசிஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து செகண்டரி. ஸோ செகண்டரினா இது கூட நாங்கள் இந்த படத்தில் காட்டின மாதிரி கை ஒழுங்காக வளராது, ஹார்ட் இதே ஒழுங்காக வளராது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் சிவியர் ஃபார்ம் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ அதெல்லாம் வந்து ஜெனட்டிக்காக கண்டுபிடிக்கும். அப்படி கண்டுபிடிச்சோம்னா நம்ம வந்து பரம்பரையிலையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவர் 2வது தடவை பிரெக்னன்சி போறப்ப அதே அம்மா வந்து இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆகும். பட் என்ன பண்ணுவோம்னா செகண்ட் டைம் பிரெக்னென்ட் ஆகிறப்ப அந்த ஸ்கேன்ஸ் ரொம்ப விஜிலண்டா பார்ப்போம். நிறைய ஸ்கேன் பண்ணுவோம், ஸ்பெஷலைஸ் சென்டருக்கு அனுப்பி அவங்களை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அடுத்த குழந்தைக்கு இருக்காங்க அந்த சான்ஸ் வந்து 3 to 5%. நீங்க சொல்றது அந்த குழந்தையோட அம்மாவுக்கு சொல்றீங்க, என்ன கேட்குறேன், அடுத்த அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கும் வரலாம். ஸோ அதான், ஸோ அது வந்துச்சுன்னா நம்ம அதையும் வந்து அவங்க பிரெக்னென்ட் ஆகிறப்ப நம்ம அதை செக் பண்ணி பார்த்து அதை கண்டுபிடிக்கும். சார் இப்போ ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கெல்லாம் அந்த வளர்ச்சியில் இருந்தீங்க, மூளை வளர்ச்சி அதெல்லாம் எப்படி சார் இம்ப்ரூவ் ஆகும்? ஸோ நம்ம என்ன பண்றோம், மண்டலோட சின்னதாக பெருசாக்கிடும். ஸோ பெருசாச்சுன்னா மூளை வளர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஸோ மூளை வளர்ச்சி நார்மல் ஆகிடும். அந்த ஆப்ரேஷன் பண்ணது மூளை வளர வாய்ப்பே இல்லை, ஏன்னா மண்டலம் பிடிச்சிட்டு இருக்கு, மூளை வளராது. ஸோ அதனால அந்த ஆப்ரேஷன் பண்ணாத மூளை வளர்ச்சி பெட்டர் ஆகும். இல்லைன்னா ஐக்கியூ குறைவா இருக்கும், மூளை வளர்ச்சி குறைவா இருக்கும், பல பிரச்சனைகள் வரும். Subscribe to Vulcan Television. Please subscribe Volgan Television.